நம்முடைய அறிவொளி காணொளிக்கு ஒரு தோன்றா துணையாக இன்றைக்கு வந்திருந்து சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்து இருக்கக்கூடிய ஐயா இளங்கோ வன்னிய பெருமாள் அவர்களே, எம்.ஆர். மாணிக்கம் அவர்களே, அயன்புரம் துரைராஜ் அவர்களே, சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நிமிடமே உரையாற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஐயா புதுக்கோட்டை ராஜேந்திரன் அவர்களே, இன்னும் இதில் இணைந்திருக்கக்கூடிய அருமை ஐயா தமிழ்ச்செல்வர் அவர்களே, இன்னும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தோழர் தாமோதரன் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த ஐயங்காளி என்கின்ற ஒரு படைத்தலைவரை பற்றி நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் அந்த பெயரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர, அவர் யார், என்ன செய்தார், எப்படிப்பட்ட உழைப்பை நம்முடைய மக்களுக்கு தந்தார், எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தினார் என்பதெல்லாம் எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. நம்முடைய சமுதாயத்திலே நிலவிய தீண்டாமை கொடுமைகளை, சாதி கொடுமைகளை, மத ஒடுக்குமுறைகளை, பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து பல்வேறு தலைவர்கள் நமக்கு போராடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராளிகளிலே நமக்கு முதன்மையாக ஜோதிராவ் பூலே அவர்களை நாம் நன்றாக அறிவோம். மராட்டியத்திலே பிறந்தவர். அதே மராட்டியத்திலே தான் அந்த அம்பேத்கர் அவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அதே போல கர்நாடகத்திலே பசவையா என்ற ஒரு இனத்தலைவர் தோன்றி ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக போராடியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் ஏராளமாக போராடி இருக்கிறார்கள். ஐயா வைகுண்டசாமியிலிருந்து, வள்ளலாரிலிருந்து, அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் ஆகியோர் உட்பட நம்முடைய தலைவர் தந்தை பெரியார், ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார் போன்றவர்கள் போராடியதன் விளைவாக நமக்கு பல்வேறு உரிமைகள் கிடைத்திருக்கின்றன. நாம் விலங்குகள் நிலையிலிருந்து மனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி இந்த சமுதாய சீர்திருத்தவாதிகள், போராளிகள் எல்லாம் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது தென் இந்தியாவில் தான் இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட போராட்டக்காரர்கள், புரட்சிக்காரர்கள் வட மாநிலங்களில் இருந்திருக்கிறார்களா என்பதை என்னால் கண்டுபிடிக்க இயலவில்லை. உத்தரப்பிரதேசிலே அந்த இந்து மத கொடுமைகள் இல்லையா? பஞ்சாபிலே தீண்டாமை கொடுமை இல்லையா? மத்திய பிரதேசத்திலே ஒடுக்குமுறைகள் இல்லையா? வங்காளத்திலே இல்லையா? அஸ்ஸாமிலே இல்லையா? இன்னும் வட மாவட்டங்களிலே, வட மாநிலங்களிலே இத்தகைய ஜாதி கொடுமைகள், தீண்டாமை கொடுமைகள், ஒடுக்குமுறைகள் எதுவும் கிடையாதா? அங்கெல்லாம் ஏன் இது போன்ற தலைவர்கள் தோன்றி இருக்கவில்லை என்று நான் யோசித்து பார்ப்பதுண்டு. இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரும், தந்தை பெரியாரும், ஜோதிராவ் பூலே அவர்களும், நாராயணகுரு போன்றவர்களும், வைகுண்டசாமி போன்றவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், ரெட்டமலை சீனிவாசனும் போராடியதன் விளைவாகத்தான் நாம் இன்றைக்கு மனிதர்களாக மாறி இருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இவர்கள் தோன்றிய இந்த மண்ணிலே இன்றைக்கும் அந்த RSS அந்த கொள்கையை வேரூன்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் கூட இன்னமும் முழுமையான ஆதரவை பெற்று அவர்கள் ஆட்சி அமைக்கவில்லை. அங்கேயும் ஏமாற்று, வஞ்சகம், மோசடியின் மூலமாகத்தான் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாண்டிச்சேரியில் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் சொன்னால் அங்கே ஏமாற்று மூலமாகத்தான் பாண்டிச்சேரிகளை அவர்களால் அங்கு ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்க முடிகிறது. ஆனால் இந்த தலைவர்கள்லாம் தோன்றியதன் காரணமாக இன்னைக்கு கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் அவர்களால் காலூன்ற முடியாமல் போயிருக்கிறது என்று சொன்னால், இந்த போராளிகள் ஒரு சரியான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். எனவே அந்த வகையிலே இந்த ஐயங்காளி அவருடைய வரலாற்றை நான் தேடி கொண்டிருந்தேன். கடந்த மாதம் திருச்சியில் நடந்த அந்த புத்தக சந்தையில் தான் இந்த நூல் எனக்கு கிடைத்தது. அது ஒரு 48 பக்கமுள்ள ஒரு சிறிய நூல் தான். இதிலே அவருடைய அந்த போராட்டத்து வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் புல்லரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்துக்கள் என்று இந்து மதத்தால் கவரப்பட்டிருக்கின்றோம். அதாவது இந்து மதத்தால் போர்த்தப்பட்டிருக்கிறோம். இந்து மதம் என்கின்ற ஆடையால் போர்த்தப்பட்டிருக்கிறோமே தவிர நாம் அனைவரும் இந்துக்களா என்று சொன்னால் எதுவும் கிடையாது. அனைவரும் இந்து மதத்தில் உள்ள அனைத்து உரிமைகளையும் நாம் பெற முடியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் இயேசுநாதரை வணங்க ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், பைபிளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், குரானை புனித நூலாக கருதுகிறார்கள். அங்கே அனைவருக்கும் அங்கே முல்லா என்கின்ற தகுதி கிடைக்கிறது. கிறிஸ்தவ மதத்திலே அனைவரும் பாதிரியாராக முடிகிறது. ஆனால் இந்து மதத்தில் ஏதாவது நமக்கு உரிமைகள் இருக்கிறதா? பார்ப்பானுக்கு இருக்கிற உரிமைகள் நமக்கெல்லாம் இருக்கிறதா?
அல்லது சத்திரியன் வைசியன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த இருக்கக்கூடிய உரிமைகள் சூத்திரனுக்கு இருக்கிறதா? சூத்திரனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பஞ்சமனுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் எதுவும் கிடையாது. இந்த மக்கள் அனைவரும் எப்படி இந்துக்கள் என்று நம்ம ஒரு ஒரு வளையத்துக்குள் அடைக்கப்பட்டார்கள்? 1800களிலே வில்லியம் ஜோன்ஸ் என்கின்ற கவர்னர் ஜெனரல் இருந்தார். அவர் இந்த மக்களை அடையாளப்படுத்துவதற்காக கிறிஸ்தவர்களை அவர்கள் கிறிஸ்துவை வணங்குவதால் கிறிஸ்தவர்கள் என்று முடிவு செய்தார். இஸ்லாமியர்களை அவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் முஸ்லிம் என்று முடிவு செய்தார். பார்சிகளையும் அவர்கள் அடையாளப்படுத்தினார். ஆனால் இந்துக்களை அடையாளப்படுத்த முடியாத காரணத்தினால் யார் முஸ்லிம் இல்லையோ, யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, அவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் என்ற ஒரு வட்டத்திற்குள் அவர் அடைத்து விட்டார். ஆனால் அந்த இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நாம் எல்லோரும் அனுபவிக்க முடியவில்லை. இன்னும் பல பேர் இந்து மதம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நாகரிகமற்ற, ஒரு எழுத்தறிவற்ற, கல்வி அறிவற்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மனித நாய்க்கும் பூனைக்கும் கழுதைக்கும் இருக்கக்கூடிய பன்றிகளுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளோடு இல்லாமல் விலங்குகளோட கேவலமாக நடத்தப்பட்டு வந்தார்கள். அப்படி நடத்தப்பட்ட மக்களில் ஒரு பிரிவினர் தான் கேரளாவிலே புலையர் என்கின்ற ஜாதியைச் சேர்ந்தவர்கள். கேரளாவிலே நம்பூதிரிகள், நாயர்கள் என்ற 2 சாதிகளுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் புலையர்கள். அந்த புலையர்கள் என்பவர்கள் தீயர்கள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர்கள் குடியிருப்பதற்கு வீடுகள் கிடையாது. அவர்கள் மண் சுவர் வைத்து அதிலே காய்ந்த ஓலைகளால் வேயப்பட்ட குடிசைகள் தான் வாழ வேண்டும். அவர்களுக்கு உடைமைகள் என்று எதுவும் கிடையாது. அவர்கள் தங்க நகை அணிய முடியாது. அவர்கள் விலங்குகளை கூட வளர்க்க முடியாது. அவர்கள் கால்களை செருப்பு போட முடியாது, குடை பிடிக்க முடியாது. அவர்களுக்கு ஆடை என்பது கூட கிடையாது. ஆண்களுக்கு ஒரு கோமணம் தான் இருக்கும். அதனை கூட அவர்கள் துவைத்து உடுத்த முடியாது. அவர்கள் நிலச்சுவார்ந்தார்களுக்கு ஒரு மாடுகளைப் போல, அவருடைய சொத்துக்களைப் போல அவர்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தார்கள். அந்த மக்கள் நாள்தோறும் காலையில் சென்று மாலை வரை அங்கே உழைக்க வேண்டும். உழைத்து முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஏதோ பிச்சை போடுவது போல ஏதோ கொஞ்சம் தானியத்தை கொடுப்பார்கள். அதை கொண்டு வந்துதான் வீட்டில் அவர்கள் குத்தி சோறாக்கி ஏதோ கஞ்சியாக அரை வீட்டு கால்வேராக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் விலங்குகளை விட கேவலமாக நடத்தப்பட்டார்கள். அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களை விற்கவும் வாங்கவும் அங்கு அவர்களுக்கு நிலச்சுவார்ந்தார்களுக்கு உரிமை இருந்திருக்கிறது. அவர்களை விற்கின்ற பொழுது அங்கு அடிமை சாசனம் எழுதுவார்களாம், விற்பவருக்கு எழுதுவார்களாம், இந்த அடிமைகளை நீங்கள் அடிக்கவோ கொல்லவோ கூட உங்களுக்கு உரிமை உண்டு, நீங்கள் விற்பதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு என்று எழுதி கொடுப்பார்களாம். இப்படிப்பட்ட கொடூரமான நிலையிலே அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாமல் ஒரு விலங்குகளை விட கீழான நிலையிலே வாழ்ந்து வந்த அந்த மக்கள் தான் புலையர் சாதி மக்கள். அந்த சாதி மக்கள் மத்தியிலே தான் 1863 கேரளாவில் உள்ள கோவளம் பக்கத்தில் உள்ள ஒரு வெங்கானூர் என்கின்ற ஊரிலே ஐயங்காளி அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். 1863 தந்தை பெரியார் பிறப்பதற்கு 16 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் பிறந்திருக்கிறார்கள். அந்த ஐயங்காளி அவர்கள், அவருடைய பெயர் காளி தான். அவருடைய அப்பாவுடைய பெயர் ஐயன், அம்மா பெயர் மாலா. அந்த அப்பாவுடைய பெயரை சேர்த்து ஐயன்காளி என்று அழைக்கப்பட்டார். அந்த ஐயன்காளி சிறு வயதிலே மிகுந்த ஒரு உடல் வளம் மிக்கவராகவும், விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவராகவும், கலைகளில் ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அவர் கால்பந்து விளையாடுவதிலும் மட்டைப்பந்து விளையாடுவதிலும் மிக சிறந்த ஒரு வீரராக இருந்தார். அப்படி சிறு வயதிலே விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு முறை அவர் பந்து விளையாடி இருக்கிறார். அவர் அடித்த பந்து ஒரு உயர் சாதிக்காரனுடைய வீட்டுக்கு முன்னால் போய் விழுந்து விட்டது. அந்த பந்தை எடுக்க ஓடிய பொழுது அந்த வீட்டுக்காரன் அவனை, ஐயங்காளி அந்த சிறுவனை பிடித்து, நீ எப்படி ஒரு கீழ் சாதிக்காரன் உயர் சாதி பிள்ளைகளுடன் விளையாடலாம், உன்னை இனிமேல் இது போன்ற காரியத்தில் பார்த்து இனிமேல் துளைத்து விடு, ஓடிவிடு என்று விரட்டி அடித்திருக்கிறார். ஐயங்காளிக்கு மிகுந்த அவமானமாக போயிட்டது. நாம் என்ன செய்தோம், நம்ம பசங்களோட, நம்ம வயது பையலோடு நாம் சேர்ந்து விளையாடினோம், அவ்வளவுதான். அதற்காக ஏன் இவர்கள் இவ்வளவு கொடூரமாக திட்டுகிறார்கள், தாக்குகிறார்கள் என்று அவமானம் போய்விட்டது. அந்த அவமானத்தோடு உடல் நடுக்கத்தோடு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னையே அந்த செய்தி அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போய் அவங்களும் திட்டுறாங்க. உனக்கு கேப்ப இந்த வேலை வேண்டாத வேலை, நீ மேல்சாதி பிள்ளைகளோட நீ ஏன் சேர்ற, அந்த தெருவில் போய் விளையாடுற, நாமெல்லாம் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள், நாம் அவங்களோட சேரக்கூடாது, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க. மிகுந்த அவமானத்துக்கு ஆளாகிறார். சின்ன வயதிலே அவர் மிகுந்த அவமானப்பட்டு ஆற்றாமையால் அழுது கொண்டிருக்கிறார். அதனால யாரு கூட பேசுறது இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிடுவார். அங்க ஒரு முந்திரி காடு இருந்துச்சு அவர் வீட்டுக்கு பக்கத்துல.
அந்த முந்திரி காட்டுல போய் நடுவுல வந்து ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில உட்கார்ந்துக்கிட்டு எப்பவும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் என்ன காரணம், இதை எப்படி மாற்றுவது என்று சிறு வயதிலேயே சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். எதிலும் ஒரு பற்று இல்லாதவராக அப்படியே ஒரு துறவு மனப்பான்மையோடு இருந்திருக்கிறார். அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வயது ஆகிவிட்டது, 25 வயது ஆகிவிட்டது. பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், இந்த பையன் இப்படியே இருக்கிறானே, இவனுக்கு ஒரு திருமணம் செய்து விட்டு அவர் சரியாயிருன்னு சொல்லி 25 வயசுல ஒரு திருமணம் செய்து வைத்து விடுறார்கள். அதுல 4 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறது. அப்படியெல்லாம் இருந்து கொண்டு அவர்கள் இருந்தாலும் சமுதாயத்தை பற்றிய சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கிறார். சமுதாயத்திலே நம்முடைய மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நாய்களை விட, பன்றிகளை விட, விலங்குகளை விட கேவலமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் இருக்கிறது, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இதுக்கு தீண்டாமை காரணம், சாதி காரணம், இந்த சாதியையும் தீண்டாமை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகிறார். அப்பொழுது அவருக்கு வந்து அவர் கல்வி அறிவு கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த அவர் சார்ந்த அந்த புலையர் சாதிக்கு கல்விக்கூடங்களில் அனுமதி இல்லை, பள்ளிக்கூடங்களில் நுழைவதற்கு யாருக்கும் வாய்ப்பு தரவில்லை. அதனால் அவர் கல்வி அறிவற்றவராக இருந்தார். இருந்தாலும் அங்கே கேரளாவிலே ஒரு சாமியார் இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் வந்து தைக்காட்டு ஐயாசாமி என்பது. அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பறையர் சாதியை சேர்ந்தவர். அவர் அங்க போய் கேரளாவில் இருக்கிறாரு. கேரளாவில் வந்து அங்க ஆங்கிலேயருடைய உதவியால கல்வி கற்று அரசாங்க வேலையிலும் இருக்கிறார். இருந்தாலும் அவர் சாமியாரா போய் சமுதாயத்துக்கு சில சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீடராக இருந்தவர் தான் நாராயணகுரு போன்றவர்கள். அவரிடத்தில் தான் இவரும் சீடராக சேருகிறார். ஆனால் அந்த அந்த தைக்காட்டு ஐயாசாமி அவர்களுடைய மத நம்பிக்கையில் இவருக்கு ஈடுபாடு கிடையாது. மதத்தையும் இதையும் வந்து அவருடைய கடவுள் நம்பிக்கையை இவர் ஏற்றுக்கல. ஆனால் நாராயணகுரு அவர்கள் அவருடைய குரு வந்து அந்த மத நம்பிக்கையில ஈடுபாடு கொண்டவராக இருந்தது காரணத்தினால்தான் அவர் வந்து ஈழவர்களுக்காக அவர் போராடினாரு. ஈழவர்களுக்காக ஒரு சிவன் கோயிலெல்லாம் கட்டி அந்த மக்களை இங்க வழிபட வைத்தார்கள். உயர் ஜாதிக்காரன் கட்டுற கோயிலுக்கு நீங்க ஏன் போறீங்க, நீங்க வந்து நம்மளே ஒரு கோயிலை கட்டுவோம், நாம வந்து இதுல வந்து வணங்குவோம்னு சொல்லி அந்த ஈழவ சமுதாயத்துக்காக வந்து சிவன் கோயிலை கட்டுவார். அந்த நாராயணகுருவோட போய் எல்லாரும் கேட்கும் பொழுது, இது உங்க சிவன் கிடையாது, இது என்னுடைய சிவன், ஈழவருடைய சிவன் என்று சொல்வார். இப்படி அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையிலே நாராயணகுரு போன்றவர்கள் இருந்த காலத்திலே ஐயன்காளிக்கு அந்த கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதனால் அந்த அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும், தீண்டாமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அது என்ன செய்வது என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் வந்து அந்த ஊர் மக்களை எல்லாம் போய் சந்திக்கிறார். தன்னை ஒத்த இளைஞர்கள் எல்லாம் சந்திக்கிறார். சந்திச்சு இதை பற்றியெல்லாம் வாதிக்கிறார். வாதிக்கின்ற பொழுது என்ன காரணம், நாமெல்லாம் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் அடிமையாக இருக்கணும், உண்ண உணவு கூட இல்லாமல், உடுத்த உடை கூட இல்லாமல், குடியிருக்கிற வீடு கூட இல்லாமல், மற்ற மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த உரிமையும் இல்லாமல் நாம் ஏன் இப்படி அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற நிலையிலே தான் இதற்காக இதனை எதிர்த்து போராட வேண்டும் என்று இளைஞர்களை திரட்டுகிறார். இளைஞர்களை திரட்டி இவர்கள் போராட வேண்டும் என்று வந்த நேரத்திலே அவருடைய முதல் போராட்டம் வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம். இதை சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். என்ன போராட்டம் என்று சொன்னால், அன்றைக்கு இந்த புலையர் மக்கள், தந்தை பெரியார் அவர்கள் 1927 24 வைக்கம் வீதிகளிலே கீழவ மக்களை நடப்பதற்கு உரிமை இல்லை என்ற நிலையிலே அதற்காக போராடி அந்த உரிமை பெற்று தந்தார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த புலையர் ஜாதிக்காக இவர் போராடி இருக்கிறார். அந்த புலையர் மக்களும் அதே போல வீதிகளை நடப்பதற்கான எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தார்கள். வீதிகளில் நடக்க முடியாது, செருப்பு சாதாரணமாக செருப்பு போட முடியாது, வீதிகள் நடக்க முடியாது. ஆனால் அந்த நடக்கின்ற பெற வேண்டும், எப்படியாவது அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக ஐயங்காளி முயற்சி செய்யறார். என்ன செய்யறாருன்னா, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து வாகனங்கிறது அன்னைக்கு காரு, பஸ்ஸு, சைக்கிள் எதுவும் கிடையாது, மாட்டு வண்டி தான். அந்த மாட்டு வண்டியில பயணம் செய்வதுதான் ஒரே வந்து அன்னைக்கு பயணம் செய்வதற்கான ஒரு ஊர்தி. அந்த மாட்டு வண்டியை அவர் வந்து தயாரிக்கிறார். மாட்டு வண்டியை அவரே தயார் செய்து 2 நல்ல ஆரோக்கியமான வெள்ளை காளைகளை வாங்குகிறார். வெள்ளை காளைகளை வாங்கி இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு தலைக்கு இவரே தலைப்பாகை ஒன்று தயார் பண்றார். தலைப்பாகை தயார் பண்ணி நீண்ட அங்கி, ஒரு வெள்ளை வேட்டியை உடுத்தி கொண்டு அந்த வில்வண்டி ஒன்று தயாரிச்சு அந்த வில்வண்டியில உட்கார்றார். உட்கார்ந்து அந்த ஊர்ல வந்து தெருவில் அந்த வண்டியில போறார். வண்டியில போறதை பார்த்தானே உயர்ஜாதிக்காரன்லாம் வந்து எதுக்குறான், எப்படி ஒரு புலையன் நம்முடைய தெருவிலே வண்டியில வரலாம், நடக்கவே உரிமையற்றவன், ஒரு மாட்டு வண்டியில வர்றான்னா எவ்வளவு திமிர் இருக்கும், இவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறோம்னு சொல்லி வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. அவரை அடிக்கிறதுக்கு வந்து தயாரா வர்றாங்க. ஆனா இவர் வந்து இயல்பாகவே உடல் பலம் உள்ளவர், மல்யுத்தத்துல வந்து சிறந்த ஒரு போராடி. அப்படி வந்து அவங்க தடுக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, இவர் வந்து கையில சாட்டை வச்சிருந்தார். இந்த மாடுகளை அடிப்பதற்காக சாட்டை வச்சிருந்தார். தன்னை எதிர்த்தவர்களை அந்த சாலையில் செல்லக்கூடாது,
வண்டியிலே செல்லக்கூடாது, மாட்டு வண்டியில் செல்லக்கூடாது என்று தடுத்த அதிகாரிகளை அந்த சாட்டையால விழுத்து வாங்குகிறார். விழுத்து வாங்கி அந்த வீதி முழுக்க சென்று விட்டு அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறார்கள். எதிரே வந்தவர்கள் எல்லாம் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். இந்த போராட்டம் என்பது அந்த பகுதியில மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்குகிறது. அவருடைய சாதி மக்கள் அனைவருக்கும் இது பரவலாக சென்று சேர்கிறது. சென்று சேர்ந்த பிறகு அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் பிறக்கிறது. ஆகா, நமக்காக ஒரு தலைவன் பிறந்து விட்டான், நமக்காக உரிமை குரல் கொடுப்பதற்காக போராடுவதற்காக ஒருவன் வந்து விட்டான், அவன் பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களும் அவர் பின்னால் அணிவகுத்து வருகிறார்கள். அணிவகுத்து வந்த நேரத்திலே அவர்கள் அந்த போராட்டங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து நடத்த இருக்கிறார். அப்படி நடத்த போகின்ற பொழுது அவர் என்ன அந்த மக்கள் எல்லாம் திரட்டி நாம் இந்த வீதிகளை நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவருடைய ஊரிலிருந்து அந்த வெங்கானூரில் ஆரம்பித்து திருவனந்தபுரம் வரை அவர்கள் அனைத்து வீதிகளும் நடந்து செல்வதற்கான ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அவர் ஊர்வலம் போறார். ஊர்வலம் போகின்ற பொழுது ஐயோ போய் விட்டாரே என்று இந்த உயர் ஜாதிக்காரெல்லாம் துடிக்கிறான். துடிச்சிட்டு இருக்கும்போது இவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுறாரு. திரும்பி இந்த வழியில தான் நான் வரணும்னு சொல்லி அங்க உயர் ஜாதிக்காரெல்லாம் தயாரா காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலையும் அவர்கள் தாக்குகின்ற பொழுது இவரும் எதிர்த்து தாக்குகிறார். ஒரு மல்யுத்த வீரனை போல, ஒரு படைத்தலைவனை போல, அதுதான் படைத்தலைவன் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு படைத்தலைவனை போல தன்னுடைய மக்களை வழி நடத்தி திருப்பி தாக்க வைக்கிறார். வீதி எங்கும் ரத்த ஓட்டம். அவர் கை கால் முறிய, மண்டை உடைய அந்த போராட்டம் என்பது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு அனைத்து உயர் சாதிக்காரர்களையும் அடித்து நொறுக்கிவிட்டு தன்னுடைய அந்த போராட்டத்தை நிறைவு செய்கிறார். இப்படிப்பட்ட நிலையில தான் அவருக்கு அந்த நாடு முழுவதும் தொண்டர்கள் கிடைக்கிறார்கள், ஏராளமான தொண்டர்கள் கிடைக்கிறார்கள். அந்த நேரத்திலே இன்னும் பல போராட்டங்களை அவர் நடத்த வேண்டும். நம்முடைய அடிமைத்தனத்திற்கு என்ன காரணம் என்று அவர் சிந்திக்கிறார். என்று சிந்திக்கிற நேரத்திலே அதுக்கு நம்முடைய அடிமைத்தனத்திற்கு முக்கிய காரணம் நம்ம கல்வி அறிவு இல்லாததுதான். இன்னும் கல்வி அறிவை நம் மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்காக முயற்சி செய்கிறார். கல்வி அறிவை ஊட்ட வேண்டும் என்பதற்காக மக்களை எல்லாம் திரட்டி நீங்கெல்லாம் படிக்கணும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிற பொழுது பள்ளிக்கூடத்திலே அவர்களை அனுமதிப்பது இல்லை. உயர் சாதிக்காரர்கள் கையிலே தான் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளே ஒரு சிலர் படித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அரசு வேலை மறுக்கப்பட்டது. எனவே தன்னுடைய மக்களுக்காக பள்ளிக்கூடத்தை துவக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை துவக்கிறார். பள்ளிக்கூடத்தை துவக்கி நடத்துறாரு. அதுக்கு சில ஆசிரியர்களை தயாரிச்சு நடத்த போறாரு. அன்றைக்கே அந்த பள்ளிக்கூடத்தை தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். கல்வி கற்பதுதான் ஒருவனுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் என்ற ஒரு நிலையிலே அவர் கல்வியை கற்பிக்க ஒரு பள்ளிக்கூடத்தை துவக்கிய பொழுது உயர் சாதிக்காரர்கள், மேல் சாதிக்காரர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை தீ வச்சு கொளுத்திடுறான். என்னடா அது கொடுமையா இருக்குன்னு சொல்லி அதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து போராடி அங்க பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, 1907 நினைக்கிறேன். அந்த 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். அவருக்கு சில கிறிஸ்தவர்கள், சில படித்தவர்கள் உதவி செய்கிறார்கள். அந்த சாது ஜன பரிபாலன சங்கத்தை ஆரம்பித்து அது தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலே நுழையக்கூடிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பல பள்ளிக்கூடத்துக்கு போறார். பள்ளிக்கூடத்துக்கு போற இடத்துல எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் நுழைய விடுறதில்ல. அப்படி அவர் நுழைஞ்சிட்டாருன்னா தீட்டாரி செஞ்சுல அந்த பள்ளிக்கூடத்தை கொளுத்திடுறான். நம்மளாம் கோயில் நுழைவு போராட்டத்தை தான் நம்ம கேள்விட்டு இருக்கோம், வீதிகளை நுழையும் போராட்டத்தை கேள்விட்டு இருக்கோம். அந்த பள்ளிகளை நுழையும் போராட்டத்தை இவர் தொடர்ந்து நடத்தி இருக்கிறார். அப்படி நடத்துகின்ற நேரத்திலே இது அரசாங்கத்தின் காதுகளுக்கு செல்கிறது. அரசாங்கம் அன்றைக்கு அந்த ஸ்ரீமூலம் திருவாதங்கூர் ராஜஸ்தான் அந்த ராஜதானி தான். அதுல இந்த மக்களை படிக்கணும்னு சொல்லி கல்வி கற்க உரிமை வேணும் கொடுப்பதாக அரசாங்கம் உத்தரவு போடுது. ஆனா அந்த உத்தரவை யாரு அமல்படுத்தணும்? உயர் சாதிக்காரன் தானே அமல்படுத்தணும். அந்த உயர் சாதிக்காரன் அந்த உத்தரவெல்லாம் மறைச்சிட்டான். அந்த மக்களுக்கு கல்வியே கிடைக்காமல் செய்து விட்டான். அதனால் தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டே வந்தார்கள். அந்த நிலையிலே அவருடைய போராட்டம், அவருடைய மக்களுடைய ஆதரவு இதையெல்லாம் பார்த்து அவருக்கு அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் சட்டசபை உறுப்பினர் என்கிற நியமன பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர் சட்டசபையில போய் அரசாங்கத்திட்ட வாதாடுகிறார். எங்களுடைய மக்களுக்கு கல்வி உரிமை வேண்டும் என்று சொல்லி வாதாடுகின்ற நேரத்திலே அரசாங்கம் 1914 அவர்கள் கல்வி ஏற்பதற்கான உரிமை வழங்குகின்றது. அதற்கு பிறகு அந்த மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். படிக்க ஆரம்பித்த நேரத்திலே அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களிலே ஒரு 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அதுக்கு மேல அவர்கள் கட்டணம் கட்டி படிக்கணும். அந்த கட்டணம் கட்ட முடியாத நிலையில அதற்காக போராடி கொண்டு இருக்கிறார். அதற்காக விடுதிகள் திறக்கப்படுகிறது. விடுதிகளிலே சென்று மாணவர்கள் அன்றைக்கு படிக்கிறார்கள்.
அந்த நிலையிலே அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே வந்து இன்னொரு முக்கியமான ஒரு போராட்டத்தை அவர் நடத்துகிறார். அது என்ன போராட்டம் என்று சொன்னால், அன்றைக்கு வந்து விவசாய கூலிகள் நிறைய அவங்களுடைய சமுதாயத்திலே, புலையர் சமுதாயத்திலே எல்லாம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கூலிகள் தான். அந்த விவசாய கூலிகளுக்கெல்லாம் அந்த நிலச்சுவார்ந்தார்கள், அவர்களை அடிமைகளாக நடத்தினார்கள். அவர்களுக்கு கூலி சரியாக தருவதில்லை. அந்த நிலங்கள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த மக்கள் தான் உருவாக்குறாங்க. இந்த புலையர் ஜாதி மக்கள் மேடு பள்ளமாக இருந்த நிலங்களை சமப்படுத்தி மரம் செடியோடு எல்லாம் அகற்றி சமமான ஒரு நிலமாக விவசாய நிலங்களாக உருவாக்குகிறார்கள். உருவாக்கிய பிறகு என்ன பண்றாங்கன்னா, அந்த பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தார்கள், உயர்ஜாதிக்காரர்கள் அவர்களை அடித்து விரட்டி விட்டு அந்த நிலத்தை கையகப்படுத்திக் கொள்கிறார்கள். தன்வயப்படுத்திக் கொண்டு அந்த மக்களை வந்து அங்க அடிமைகளாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாரு, எங்களுக்கு விவசாய பூமி வேணும், எங்களுக்கு வந்து விவசாயம் செய்யக்கூடிய அந்த கூலிகளுக்கு அதிக கூலி வேணும்னு சொல்லி அதுக்கான போராட்டத்தை துவக்குறார். மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு பின்னால் நிக்கிறாங்க. வயல்ல இறங்கி வேலை செய்ய மாட்டேன்னு போராடுறாங்க. வயல்ல இறங்கவே முடியாதுன்றாங்க. ஒரு வருஷம் தொடர்ந்து அந்த போராட்டம் நடக்குது. ஒரு ஆள் கூட வந்து வயல்ல இறங்கல. தரையில கால் வைக்கல. அவங்க மண்ணிலேயே அந்த விவசாய நிலத்திலேயே கால் வைக்கல. அந்த அளவுக்கு போராடுகிறார். அந்த ரஷ்ய புரட்சி கூட 1917 தான் நடந்ததாக சொல்கிறது. இதுல சொல்கிறார் 1913, 14லேயே இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் என்று இந்த நூலிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்தை அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி அந்த மக்களுக்கான உரிமையை பெற்று தந்து கூலி உயர்வை பெற்றுத் தருகிறார். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு கொடுமை அங்க நடக்குது. என்ன கொடுமைன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து அன்னைக்கு மிகுந்த கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அவர்களுக்குள்ளேயோட சில பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்துக்கு போகின்ற பொழுது நீதிமன்றத்துல வந்து நுழைய முடியாது. நீதிமன்ற நடவடிக்கையெல்லாம் பார்க்கணும்னு போறாரு. நம்ம மக்களுக்கு சரியான நீதி கிடைக்கல, இந்த மக்களுக்காக நம்ம வாதாடணும் அப்படின்னு சொல்லி போறாரு. இவரையே ஐயங்காளியவே நீதிமன்றத்துக்குள்ள நுழைய விடல. அவர் என்ன பண்றாரு, ஐயங்காளி சமூக நீதிமன்றம் என்ற ஒன்றை அமைக்கிறார். சமூக நீதிமன்றம். நம்ம யாரும் கோர்ட்டுக்கு போக வேண்டாம். அன்னைக்கு அந்த நீதிமன்றத்துல எப்படி விசாரிச்சாங்கன்னா, இவங்க மக்கள் யாராவது வழக்கு தொடுத்தா அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துல விசாரிக்கிறது இல்லை. அந்த இயல்பான வழக்கமான நடவடிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டுக்கு வெளியே வந்துருவாங்களாம். ஒரு மரத்தடியில வந்து எல்லாரும் உட்காருவாங்களாம். மரத்தடியில உட்கார்ந்தோன்னா அங்க வந்து வாதி அந்த சாட்சிகள்லாம் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது அந்த வந்து நீதிபதி அவருடைய காதுல கேட்க மாட்டார். அவர் தொலை தூரத்துல உட்கார்ந்துருப்பாரு. அந்த நீதிமன்ற சிப்பாய்கள் தான் அவர்கிட்ட வாங்கி இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு அவருக்கு வந்து போய் சொல்லுவாங்களாம். இவர்கள் சொல்வதை கேட்டாலே தீட்டு என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த சிப்பாய்கள் எடுத்து சொல்ல அவர் வந்து நீதிபதி கேட்டு அதற்கான நியாயத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுல புதிய நியாயம் அவர்களுக்கு கிடைக்காமல் மக்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாரு ஐயங்காளி, நாம ஏன் கோர்ட்டுக்கு போகணும், நாமளே ஒரு நீதிமன்றத்தை துவக்கலாமே அப்படின்னு சொல்லி சமுதாய நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு நீதிமன்றத்தை அவர் துவக்குறார். சமுதாய நீதிமன்றம் ஒன்றை துவக்கி தன்னுடைய மக்கள் எல்லாம் வர சொல்லி, அதுக்கிடையில இவர் என்ன வர்றாருன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபை உறுப்பினராக மன்னரால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார் இல்லையா. அப்ப அந்த மன்னர் இடத்துல போய் வந்து கோரிக்கையெல்லாம் வைக்கணும். அவருக்கு கல்வி அறிவு கிடையாது. அது சில கிறிஸ்தவ பாதிரியார்கள், கிறிஸ்தவ கல்வியாளர்கள், சில பேர் ஆங்கிலேயர்லாம் சேர்ந்து இவருக்கு வந்து கொஞ்சம் சொல்லித்தர்றாங்க, எழுத படிக்க கற்றுத்தர்றாங்க. அதனால அந்த நிறைய விஷயங்கள்லாம் படித்து சென்று சட்டசபையில பேசுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் வந்து அந்த சமுதாய நீதிமன்றத்தை சமூக நீதிமன்ற பெயரில் சமூக நீதிமன்றத்தை உருவாக்குகிறார். அப்படி சமூக நீதிமன்றத்தை உருவாக்கி மக்களை எல்லாம் வர வச்சு, நீங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போகாதீங்க, இங்க வாங்க, நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம், நீங்க அவன்கிட்ட போய் அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இங்க வந்து வர வச்சு அவரே விசாரிக்கிறார். அவர் தான் நீதிபதி. அந்த வழக்கு தொடுப்பவரும் வழக்கு மறுப்பவரும் அவங்களுக்கு உதவி செய்ய அப்பொழுது வந்து சில வழக்கறிஞர்கள் உதவி கிடைச்சிருக்கு. அந்த அரசாங்கத்துடைய சட்டத்தின்படியே அவர் விசாரிக்கிறார். விசாரிச்சு இவரே தீர்ப்பு சொல்கிறார். இவரே தீர்ப்பு சொல்லி மக்களுக்கு சரியான நியாயத்தை பெற்றுத் தருகிறார். அதுல வந்து சிறை தண்டனை தவிர மற்ற அனைத்து தண்டனைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுடைய அந்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கி இருக்கிறார். கடுமையான தண்டனை அப்படின்னு சொன்னா என்ன தண்டனைனா, உச்சபட்சமாக அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. நீ ஏன்டா இப்படி பண்ண, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு யாரு கூட புழங்காத, தனியாயிருன்னு சொல்லி அப்படிலாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கு தொடுத்து அதை வந்து அவர்கள் வந்து மிகச்சிறந்த முறையிலே சமுதாய நீதிமன்றத்தை துவக்கி இருக்கிறார். இப்படி வந்து அவர்கள் போராடியது நுழைவாக
அந்த மக்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை, சுயமரியாதை அங்கே ஏற்படுகிறது. ஏற்பட்டு அந்த மக்கள் ஏராளமாக அங்கே அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த கல்வி உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அரசாங்கத்தை பகிச்சுக்க விரும்பல. மேல் சாதிக்காரர்களும் தங்களுடைய எதிரிகளாக அவர்கள் கருதினாரே தவிர, மேல் சாதிக்காரரோடு பழகுவதே இல்லை அப்படி முடிவெடுத்து, அவர் மேல் சாதிக்காரரோடு எந்த விதமான பழக்க வழக்கம் வச்சுக்காம விட்டார். ஆனா அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு, அரசாங்கத்திடம் தன்னுடைய கோரிக்கையெல்லாம் வந்து அவர்கள் வந்து வைக்கிறாரு. அதனால அரசாங்கம் அவங்க தான் கருணை காட்டி தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. கேட்கின்ற நேரத்தில் அரசாங்கம் சில சலுகைகளை செய்கிறது. அதுல வந்து அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த திவான்லாம் வருவாங்க. சார் சிபி ராமசாமி ஐயர் போன்றவங்கலாம் வெளி மாநிலத்தை சேர்ந்த வேற நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த திருவாங்கூரை சேர்ந்தவர்கள்லாம் இங்கே திவானம் அதிகம் வர்றதில்ல. தமிழ்நாட்டில இருந்து போனவங்க, வேற மாநிலத்தில இருந்து போனவங்க தான் அங்கே திவானா இருக்காங்க. அவர்கள்லாம் சில சில கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வந்து கல்வி கற்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் கொடுக்கிறார்கள். அந்த நிலையில பாத்தீங்கன்னா, அவர் வந்து அங்க வந்து திருவனந்தபுரத்துல விக்டோரியா ஜூபிலி டவுன் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்கு. அந்த டவுன் ஹால்ல பாத்தீங்கன்னா, இவருடைய சங்கமான சாது ஜன பரிபாலன சங்கத்தினுடைய ஆண்டு விழாவை நடத்துறார். அந்த ஆண்டு விழாவிற்கு எல்லோரையும் அந்த மன்னரிலிருந்து திவான்ல இருந்து எல்லாரையும் வரவழைக்கிறார். அந்த அமைச்சர்லாம் வர்றாங்க. மன்னர் கலந்துக்கிறது இல்லை, ஆனா திவான் வருவாரு. திவான் தான் நடுநாயகமா விட்டு இருப்பார். அங்கே வந்து அனைத்து அமைச்சர்கள் வந்து பிரதிநிதிகள் உட்கார்ந்துருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, அங்கே பிரார்த்தனை பாடல் பாடும். அந்த பிரார்த்தனை பாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க கடவுளை வணங்கி பாடுவதாகவோ அல்லது சபையை பாராட்டி பாடுவதாக இருக்காது. அப்ப எப்படிப்பட்ட பாடல்னா, அந்த பாடல்கள் அவர்களுடைய துக்கங்கள், பாக்கியமின்மை, அடிமைப்படுத்தப்பட்டு இருப்பதன் கணத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. அத்துடன் அவற்றுக்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக இருந்தது. இந்த பாடலுக்கு இசையமைத்தது மூலூர் பத்மநாப பணிக்கர். பாடியது குறும்பன் தைவதன். சொல்ல முடியாத வேதனைகளாலும் துன்பங்களாலும் வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட விதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய கடந்த காலத்தை நினைவு கூர்ந்த பொழுது அந்த சபையே கண்ணீர் சிந்தியது. பாடியவன் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு தங்களுடைய அந்த கோரிக்கையெல்லாம் எடுத்து வைப்பார். அதன் மூலமாக அந்த மக்களுக்கு கல்வி கிடைத்தது. ஓரளவிற்கு அந்த மக்கள் கல்வி அறிவு பெற்றார்கள். கல்வி அறிவு பெற்றதன் விளைவாகத்தான் வந்து பல பேர் வந்து அங்க முன்னேறி இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பாக அங்க வந்து கல்வி வழங்குவதற்கான தன் மனப்பூர்வமான விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அறியாமையினுடைய இருளில் மூழ்கி போன மக்களுக்காக ஐயங்காளி வாதிட்டார். தலித் மாணவர்களுக்காக விடுதிகள் துவக்கப்பட்டன. இப்படிப்பட்ட நிறுவனங்களுடைய மேன்மையான பணிகளுக்காக ஐயங்காளி கடுமையாக உழைத்தார். இந்த விடுதிகளினுடைய சேவையை பயன்படுத்திக் கொண்டு சில தலித் மாணவர்கள் பட்டப்படிப்பும் பட்ட மேற்படிப்பும் முடித்தனர். டி.கே. நாராயணன், கே.ஏ. தேவன் என்பவர்கள் தான் முதலில் பட்டம் பெற்றவர்கள் அந்த பிள்ளையர் சமுதாயத்திலே, தீயர் சமுதாயத்திலே. அதே போல காவல்துறையில் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக சசிதரன் ஐபிஎஸ் என்கிற வருவார். அவர் யாருன்னு கேட்டா, அவர் தான் ஐயங்காளியினுடைய பேரன். ஐயங்காளுடைய பேரன் சசிதரன் ஐபிஎஸ். அவர் வந்து அது மாதிரி அவருடைய முயற்சியால படித்து வந்தவர்கள். அதேபோல தலித்துகளை பொறுத்தவரை தொடர்ந்த முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான ஒரே வழி கல்வி கற்பது மட்டும்தான். அந்த காலத்தில் இந்துக்கள் தலித்துக்களுடைய கல்வி கற்கும் உரிமையை தடை செய்த பொழுது ஏழை மக்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளிடம் அடைக்கலம் தேடினார்கள். அது அந்த கடவுள் நம்பிக்கையாகவோ மத நம்பிக்கையாகவோ இல்லை, கல்வி கற்கணுங்கிறதுக்காக தான் கிறிஸ்தவ மிஷினரிகளிடம் அவர்கள் போகிறார்கள். அவற்றில் பெரும்பாலான தலித்துகள் கிறிஸ்தவ மதத்தை தழுவியது தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டித்தான். மனப்பூர்வமாய் வெளிநாட்டு மிஷினரிகளின் அபயம் தேடியவர்கள் மிக குறைவான பேர் தான். கிறிஸ்தவ மிஷினரிகளை நோக்கி தலித்துகள் போய்கொண்டிருப்பதன் ஆபத்தை இந்து மத தலைவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படி தலித்துகளுக்கு இடையில் செயல்பட சில இந்து அமைப்புகள் முன் வந்தன. அப்படி வந்து தந்திரமாக வந்து ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர்கள், இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள் அவர்களை வந்து வேறு மதத்துக்கு போய்விடாம இருக்கிறதுக்காக அங்க வந்து சில ஏமாத்து வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம மயங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து மக்களை விழிப்புணர்ச்சி அடைய வச்சிருக்கிறார். இந்த அனுகூலமான சந்தர்ப்பத்தை தங்கள் மக்களின் மேன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ள ஐயங்காளி இரவும் பகலும் கடினமாய் ஓய்வில்லாமல் உழைத்தார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்ப அந்த ஆரிய சமாஜிகள் இந்து மகாசபையை சேர்ந்தவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தீண்டத்தகாத மக்கள்கிட்ட வந்து நீங்கள்லாம் சுத்தம் இல்லாம இருக்கீங்க, நீங்கள்லாம் வந்து குளிக்காம இருக்கீங்க, கல்லு குடிக்கிறீங்க, இப்படி சொல்லி இந்த உங்களுடைய பழக்கத்தை நீங்க தான் உங்களுடைய தீண்டாமைக்கு காரணங்கிற மாதிரி அங்க வந்து அவர்களே குற்றவாளி ஆக்கி கொண்டிருந்தாங்க. ஆனா ஐயங்காளி வந்து அந்த மக்களை திருத்தி
நீங்கள்லாம் வந்து மற்றவங்க புகழக்கூடிய வகையிலே நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக்கணும். நீங்க குடிக்காதீங்க, கெட்ட பழக்க வழக்கத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி அந்த மக்களை திருத்தி அவருடைய வாழ்க்கையை நல்ல வழியாக்கினார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை வந்து இவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நாராயணகுரு ஒரு பக்கம் போராடுறாரு, ஐயங்காளி ஒரு பக்கம் போராடுறாரு. இந்த 2 பேருடைய போராட்டத்தின் விளைவாக அங்க வந்து மக்கள் எல்லாம் அது மாதிரி மதம் மாறி போறாங்க. அந்த மதமாற்ற நிகழ்ச்சிகளை தந்தை பெரியார் கூட கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். இந்த தீயர்கள் இந்த ஐயங்காளியுடைய அந்த சாது ஜன பரிபாலன சங்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்திய மாநாட்டில், ஈழவர்கள் நாராயணகுரு நடத்திய மாநாட்டிலாம் தந்தை பெரியார் சென்று கலந்து கொண்டு பேசியதெல்லாம் வந்து அந்த குடியரசிலே இருக்கிறது. அதே போல அவர்கள் அப்படி போராடியதன் விளைவாக மத மாற்றங்கள் நிறைய நடக்கிறதுனால என்ன பண்றாங்க, நம்ம மதத்துக்கு ஆபத்து வந்துருச்சு, நமக்கெல்லாம் வந்து இனிமே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்கிறதுனால என்ன பண்றான்னா வந்து உடனே கோயிலில் நுழையிறதுக்கான ஒரு உரிமையை அந்த சர் சிபி ராமசாயர் மூலமாக வழங்குறாங்க. நாங்கள் கோயில் நுழைவதற்காக நாங்கள் வந்து ஒன்றும் பெரிய வந்து போராடலை. நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் வந்து முன்னேற்றணும், நாங்கள் படிக்கணும், மற்ற மக்களுக்கு இணையாக நாங்கள் வாழணுங்கிறது எங்களுடைய நோக்கம்னு சொல்லி ஐயங்காளி அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறாரு. இப்படி அவர்கள் இருந்த காலத்தில் தான் அவர்கள் வந்து மிகச்சிறந்த தலைவராக சமுதாயத்தில் மதிக்கப்பட்டவராக இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இழிவான நிலையும் நடந்திருக்கு ஐயங்காளியுடைய வாழ்க்கையில. அவர் இந்த மக்களுக்காக போராடிய நேரத்திலே அவருக்கு எதிராகவும் அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்து மகா சபையை சேர்ந்தவர்கள் அங்க வந்து உள்ள புகுந்து கலாட்டா பண்றாங்க. அங்கேயே அவர்களே ஒரு இளைஞனை பிடிச்சு இவருக்கு எதிராக போராடுறாங்க. நீ வந்து கிறிஸ்தவர்களுக்கு மதம் மாற வைக்கிறீங்க, வேற மதத்துக்கெல்லாம் மதம் மாற வைக்கிறீங்கன்னு சொல்லி அதுல வந்து கேசவன் அப்படிங்கிற கேசவ சாஸ்திரியான் அவனை பிடிச்சி அவருக்கு எதிராக வந்து அந்த அந்த சங்கத்திலேயே வந்து கிளர்ச்சி பண்ண வைக்கிறாங்க. அதுல வந்து மிகப்பெரிய பிரச்சனை வருது. அப்பொழுது வந்து அந்த மன்னர் தான் அதுல தலையிட்டு 2 பேரும் ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லி ஒற்றுமைப்படுத்துறாங்க. திவான் ராமசாமி ஐயர் தான் அதுல வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்துறாரு. அப்படி சமாதானப்படுத்துவதன் விளைவாக அந்த கேசவன் சாஸ்திரி அப்படிங்கிற பையனை வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தாலும் அவரை வந்து ஐயங்காளிக்கு எதிராகவே அவர் செயல்பட்டாரு. அதனால ஐயங்காளி அவர்கள் தனிப்பட்ட முறையில அவங்க அதிலிருந்து பிரிஞ்சு போய் ஒரு தன்னுடைய சாதி மக்களுக்குமான ஒரு புதிய ஒரு பொதுவான அமைப்பாக இருந்து அவர் ஒதுங்கிறாரு. பொதுசன சேவையிலிருந்து ஒதுங்கிறாரு. அதே நேரத்துல அந்த மக்களை படிக்க வைக்கணும், அவர்களை வந்து அரசு உத்தியோகங்களுக்கு அனுப்பணுங்கிறதுல அந்த மக்களுக்கான ஒரு ஒரு அறிவுரைகளை சொல்லிக்கொண்டு அந்த மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே காந்தியை கூட சந்திச்சிருக்கிறார். காந்தி அவர்கள் அன்றைக்கு வந்து 1937 அங்க வந்து வர்றாரு கேரளாவுக்கு வந்து இவரை சந்திச்சு உங்களுடைய மிகச்சிறந்த சேவையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காந்தியோட எல்லாம் சந்திச்சிருக்கிறாருன்னு சொல்லி இந்த வாழ்க்கை வரலாற்று எழுதியிருக்கிறாங்க. அவர் வந்து 1941 இயற்கை எய்து விட்டார்கள். இயற்கை எய்து அடிப்படையில் இயற்கை எய்தியதால் அந்த அந்த மக்கள் வந்து அவரை வந்து அந்த அந்த இந்தியாவுடைய மகானான புத்திரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த பட்டம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா 1980 அவருக்கு வந்து ஒரு சிலையை திறக்கிறாங்க. கேரளாவில் ஒரு சிலையை திறக்கிறாங்க. அந்த சிலையை திறந்து வைத்தவர் இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்து இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தி அப்பொழுது என்ன பேசுறாருன்னா, அந்த சிலையை திறந்து வைத்து சமூக ஒருமைப்பாட்டை வலியுறுத்திய ஐயங்காளி கோடிக்கணக்கான தலித்துகளின் ஒளிவிளக்காய் இருந்தார். இந்தியாவினுடைய மாகாண புத்திரன் ஐயங்காளி தன் வாழ்க்கை முழுவதையும் சமூக நன்மைக்காக அர்ப்பணித்து விட்டிருந்தார். அளவற்ற மகத்துவம் உள்ள காரணத்தால் கேரளாவின் எல்லைக்குள் மட்டுமே ஒதுங்கி நிற்க அவரால் முடியவில்லை. இன்றும் அவருடைய கருத்துக்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் பெரும் மதிப்பு நிலவுகின்றது. நாட்டிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவருடைய சிலைகளை நான் திறந்து வைத்துக் கொண்டுள்ளேன். தீண்டாமை என்பது இந்தியாவில் ஆழமாய் வேரூன்றியுள்ள ஒரு கருப்பு களங்கமாகும். தீண்டாமை என்ற ஒன்று இங்கே இல்லாமல் போயிருந்தால் இந்தியா எப்பொழுது ஒரு மகத்தான நாடாக மாற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் பேசுகிறார்கள். அதே போல அந்த சிலை திறப்பு விழாவிலே அன்றைக்கு முதல்வராக இருந்த கே நாயனார் ஐயங்காளியை பற்றி பேசுகிறார். அந்த காலத்தில் ஜனநாயக முன்னேற்றங்களுடைய உயர்ந்த புரட்சி தலைவர் ஐயங்காளி. அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராக மட்டும் இருக்கவில்லை, தொழிலாளர் வர்க்க போராட்டங்களுடைய ஒப்பற்ற தளபதியும் ஆவார். முன்னேற்ற சிந்தனையின் முன்வரிசைக்கு கேரளாவை கொண்டு செல்வதில் சாதி மேதாவித்தனத்துக்கு எதிரான நிலை கொண்ட நாராயணகுருவும் ஐயங்காளியும் முக்கியமானவர்கள் ஆவார்கள். ஐயங்காளி தன் செயல்களை தூங்கும் பொழுது தேசிய தலைவர்கள் இருந்தவர்கள் ராஜா ராம் மோகன் ராய், ராமகிருஷ்ண பரமஹம்சர், தயானந்த சரஸ்வதி,
விவேகானந்தர் ஆகியோர்தான். எழுத்தறிவில்லாத ஐயங்காளி அவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராயிருந்தார். அக்காலத்தில் மகான்களாய் இருந்த தலைவர்களில் மிகவும் முன்னேற்ற சிந்தனை கொண்டவரும் வலிமையை பொருந்திய தலைவராகவும் இருந்தார் அவர். 1907 அநீதிக்கு எதிராக மனித உரிமைகளுக்கு வேண்டி மகானான ஐயங்காளி உருவாக்கிய தலித் அமைப்பான சாது ஜன பரிபாலன சங்கம் அவருடைய மக்களின் சுதந்திரத்துக்கான பாதையை திறந்து விட்டது. அவருடைய போராட்டங்களும் அமைப்பும் பின்னாளில் உருவாக்கப்பட்ட விவசாய தொழிலாளர் அமைப்புக்கு அடித்தளமாய் அமைந்தது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நிலையிலே தான் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் கூட அவர்களை பத்தி அந்த அந்த மலபாரில் நடந்த அதர்மங்களை பத்தி ஒரு கண்டன எழுப்பியிருக்கிறார். அதையும் இங்கே படிக்கிறேன். 1897 பிப்ரவரி மாதம் மதராஸில் நடந்த சொற்பொழிவில் விவேகானந்தர் பேசுறார் பாருங்க. மலபாரில் கண்ட அதர்மங்களைப் போல உலகத்தில் வேறெங்கும் நாம் கண்டிருக்கவில்லை. மேல் சாதிக்காரர்கள் நடக்கின்ற வழியில் பாவப்பட்ட பறையர்கள் நடக்க முடிவதில்லை. ஆங்கிலேயரையும் முஸ்லிம்களையும் அங்கீகரிப்பது அவர்களை பொறுத்தவரை சரியாக இருந்தது. ஆங்கிலேயர்களையும் முஸ்லிம்களையும் அங்கீகரிப்பாங்களாம். அந்த மலபார் மக்கள் பைத்தியக்காரர்கள், அவருடைய வீடுகளெல்லாம் பைத்தியக்கார ஆலயம் என்று அந்த விவேகானந்தர் சொல்றாரு. அதே போல தந்தை பெரியார் அவர்கள் அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த மக்களை பற்றி அன்றைக்கு இருந்த கவிஞர்கள்லாம் யாரும் கவலைப்பட்டதே கிடையாது. மேல் சாதிக்காரர்களுக்காக பாடினாங்க, மேல் சாதிக்காரர்கள் எழுதினாங்க. ஆனால் அங்கே குமரன் ஆசான் என்பவர், அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய குவைக்கு ஆசான் அவர்கள் அந்த குமரன் ஆசான் என்கின்ற அந்த கேரள கவிஞருடைய பெயரைத்தான் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குமரன் ஆசான் அவர்கள் தான் இந்த மக்களுக்கான அந்த உரிமையை பாராட்டி அதற்காக கவிதைகளை எழுதி அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் இதனுள்ளே பதியப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் இவர்கள் கூட்டிய அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பேசுறார். அந்த பேச்சை இப்போ நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் அங்கே கொச்சிக்கு போறார். அங்க பேசுறார். வாலிபர் கடமை என்கிற தலைப்புல பேசுறாரு. அன்புள்ள தோழர்களே, கொச்சி ராஜ்ய தீயர் வாலிபர் சங்க சார்பாக உங்களை பல ஆயிரக்கணக்கில் சந்திக்க நேர்ந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அன்பும் உணர்ச்சியும் மிகுந்த ஆடம்பரமான வரவேற்புகளையும் புகழ் வார்த்தைகளையும் கண்டு நான் வெட்கமடைய வேண்டியவனாய் இருக்கிறேன். அவைகள் உண்மையிலேயே எனது தகுதிக்கு மேற்பட்டவையாகும். பெரியார் எப்பவுமே தன்னடக்கத்தோடு பேசுவார். அங்க அவர் வரவேற்று அவரை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தையை சொல்றார். அவை உண்மையிலேயே எனது தகுதிக்கு மேற்பட்டவையாகும். என்றாலும் என்னிடம் உங்களுக்குள்ள விசுவாசத்துக்கு நான் பெருமை அடைவதோடு எனது மனமார்ந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றி பிரஸ்தாபித்தீர்கள். இளம் ஆண்களும் பெண்களும் ஏராளமாய் நிறைந்த இந்த கூட்டத்தையும் குதூகலத்தையும் பார்க்கும்போது வைக்கம் சத்தியாகிரகம் தானாகவே எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. வைக்கம் சத்தியாகிரகமே முதலாக உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்தது என்பது மாத்திரமல்லாமல் அந்த சத்தியாகிரகமானது நம்மை ஒன்றாக கட்டி பிணைத்து விட்டது. அந்த வைக்கம் சத்தியாகிரகம் செய்த வேலைதான் இன்று இந்தியா பூராவுக்கும் சமுதாயத்துறையில் ஒரு புதிய உணர்ச்சியை கிளப்பிவிட்டு நூற்றுக்கணக்கான வருஷங்களில் கூட நடைபெற முடியாததும் எண்ண முடியாததுமான காரியங்களையும் எண்ணங்களையும் உண்டாக்கி இருக்கிறது. இன்றைய நம்முடைய செய்கைகளுக்கும் எண்ணங்களுக்கும் கூட வைக்கம் சத்தியாகிரகம் ஒரு பெரும் காரணமாகும். அது தீயர் சமுதாயத்தை மாத்திரமல்லாமல் மற்றும் வேறு எத்தனையோ சமுதாயத்துக்கு வெளிச்சத்தையும் சுயமரியாதையும் கொடுத்து விட்டது. நிற்க இந்த சந்தர்ப்பத்தில் வாலிபர்களை பற்றி சில வார்த்தைகள் பேசிவிட்டு மேலால் மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறேன். வாலிபரிடம் எனக்கு அதிக மதிப்பு உண்டு. வாலிபரிடம் உனக்கு நம்பிக்கையே எனது தொண்டுக்கு ஆதாரமாக இருந்து வருகிறது. வாலிபர்களிடம் நான் இடையறாமல் நெருங்கி பழகி வரும் பழக்கமே என்னை நான் இன்னமும் வாலிபனாக நினைத்து கொண்டு இருக்க செய்து வருகிறது. இது 1936 பேசுறார். அப்படி பேசுகின்ற பொழுது வாலிபர் நேசமும் அவர்களது கூட்டுறவும் எனக்கு இளமையை அளித்து வருகிறது என்று கூட சொல்லுவேன். வாலிபர்களாலேயே உலகில் அபார காரியங்கள் ஆகி வருகின்றன. வாலிபர்கள் அநேக நன்மைக்கும் முற்போக்குக்கும் காரணமாக இருக்கிறவர்கள். எனவே வாலிபர்களுக்கு இவ்வளவு பெருமை இருந்தாலும் வாலிபர்களால் சில சமயங்களில் ஆபத்து நேர்ந்து வருவதும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் சுலபத்தில் நெருப்பு பற்றி கொள்ளத்தக்க வஸ்துக்கள் போன்றவர்கள். வாலிபர்கள் நல்ல காரியத்தில் பிரவேசித்தால் எப்படி அதிக நன்மை உண்டாவது நிச்சயமோ, அதுபோல வாலிபர்கள் தீய காரியங்களில் பிரவேசித்தால் தீய காரியங்களும் சுலபத்தில் ஏற்பட்டு விடக்கூடும். அவர்கள் ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டியவர்களா அவர்கள் என்பதையும் நான் மூடி வைக்க இஷ்டப்படவில்லை. வாலிபர்கள் தாங்கள் பிரவேசிக்கும் காரியங்களை நன்றாய் ஆலோசித்து பார்த்து முடிவு செய்து கொண்டு பிறகு பிரவேசிக்க வேண்டும். சிறிது காலமாக வாலிபர்கள் சுயநலக்காரர்களுக்கும் பிற்போக்காளர்களுக்கும் சுலபமாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டு வருவதை நான் பார்த்து இப்படி பேசுகிறேன். வாலிப ஆண்கள் கதியை இப்படியானால் வாலிப பெண்களை பற்றி பேச வேண்டுமா? தோழர்களே,
மனித சமூகத்தின் பிரத்யட்ச நிலைமையை நாம் நன்றாய் பார்க்கிறோம். மனித சமூகம் செல்வமாய் இருந்தாலும், தரித்திரமாய் இருந்தாலும், அறிவுடைமையா இருந்தாலும், மூடத்தன்மையா இருந்தாலும், மேன்மையா இருந்தாலும், கீழ்மையா இருந்தாலும், பொதுவில் துக்கமும் கவலையும் அதிருப்தியும் அலைச்சலும் கொண்டதாகவே தான் இருந்து வருகிறது. இது இந்த நாட்டில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எந்த தேசத்திலும் மனிதன் என்றாலே துக்கத்துக்கும் கவலைக்கும் அதிருப்திக்கும் ஆளானவன் என்பதாகத்தான் இருந்து வருகிறது. மனித சமுதாயத்திற்கு என்று பாடுபடுகின்றவர்கள் எவரும் இதற்கு இதுவரையில் எந்தவித முயற்சியும் செய்ததில்லை. எத்தனையோ பேர்கள் மனித தன்மைக்கு மீறியவர்கள் என்பதாக பெயர் பெற்றும் உலக மக்களால் வணங்கும்படியானவர்களாகியும் இதை பற்றி யாதொரு காரியமும் செய்தவர்களாக காணப்படவில்லை. இது பற்றி சிந்தித்தவர்களாக கூட தெரியவில்லை. மற்றும் அதற்கு விரோதமாக மனித சமூகத்துக்கு துக்கமும் கவலையும் அதிருப்தியும் அலைச்சலும் இயற்கை என்றும் மனிதன் தனது முயற்சியால் அவைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறிவிட்டு போயிருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்களால் கருதப்படும் மதிக்கப்படும் தெய்வம், தெய்வசக்தி பொருந்தியவர்கள், தெய்வாம்சம் பெற்றவர்கள், தெய்வ அவதாரங்கள் என்பவர்களாக கருதப்பட்டவர்களாலும் கூட இவற்றுக்கு நாளது வரையில் எந்தவித பரிகாரமும் செய்யப்படவில்லை. இந்த காரியங்களில் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாகவே எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவே இல்லை. பயனற்ற வேலையாகிய சமுத்திர அலையை எண்ணுவதில் போட்டி போடுவது போலவே பயனற்ற காரியங்களை உலக வாழ்க்கையாக கற்பித்துக் கொண்டு அவைகளில் போட்டி போடுவதையே மனித லட்சியமாக கொண்டு சதா அதிலேயே ஈடுபட்டு மனிதன் சிறிதும் திருத்தியும் சாந்தியும் இல்லாமல் குறையினாலேயே மனம் வந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இதற்கு காரணம் என்ன என்பதை சிந்தியுங்கள். மனிதன் உலகில் உள்ள பிராணிகளெல்லாம் விட விசேஷ அறிவு பெற்றவன். அப்படிப்பட்ட விசேஷ அறிவை பெற்ற காரணமாக கஷ்டங்களையும் குறைகளையும் அனுபவிப்பது நியாயமாகுமா? நம் நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்நாட்டுக்கு இயற்கை வளங்களில் என்ன குறைவு இருக்கிறது? நீர்வளம், நிலவளம் குறைவு என்றோ கெடுதியானது என்றோ சொல்ல முடியுமா? மக்கள் அறிவுக்குத்தான் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? அல்லது மனிதர்கள் மிருக பிராயத்தில் இருந்து இன்றுதான் மனித பிராயத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? ஒன்றுமில்லையே. இப்படிப்பட்ட நிலையில் ஏன் பல கோடி மக்கள் தீண்டக்கூடாத, கிட்ட நெருங்கக்கூடாத இழிகுல மக்களாகவும், பல கோடி மக்கள் ஜீவனத்துக்கும் மார்க்கமில்லாத வேலை கிடைக்காத மக்களாகவும், பல கோடி மக்கள் இரவும் பகலும் உழைத்து வஞ்சகர்களுக்கும் சோம்பேறிகளுக்கும் அழுது விட்டு பிள்ளை குட்டிகளுடன் அரைப்பட்டி கிடக்கும் மக்களாகவும் இருக்க காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். இதற்கு எப்போதாவது எந்த பெரியோராவது மார்க்கமோ சமாதானமோ சொன்னதுண்டா? சமுதாய வேலை என்றோ, பொதுநாள வேலை என்றோ, அரசியல் வேலை என்றோ சொல்லப்படுவதானால் அது இக்குறைகளையும் கொடுமைகளையும் வேதங்களையும் சரிப்படுத்துவது அல்லாமல் வேறு எதை சொல்வது என்று கேட்கிறேன். இவ்வளவு கொடுமைக்கும் குறைகளுக்கும் தெய்வ சங்கல்பம் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் போதுமானதாகிவிடுமா? அப்படித்தான் சொல்வதானாலும் தெய்வ சங்கல்பம் தான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? தெய்வ சங்கல்பம் என்று சொல்லுகின்றவர்கள் தாங்கள் சொல்லும் தெய்வத்தை முட்டாள் என்றோ, ஐயக்கியன் என்றோ, பலவீன சக்தியற்றவன் என்றோ சொல்வதானால் இந்த குற்றுக்கு ஆதாரம் இருக்கலாம். இன்று எவனும் தான் கற்பித்துக் கொண்டோ அல்லது உணர்ந்து கொண்டோ இருக்கும் தெய்வத்தை மகா மேதாவி என்றும், மகா நீதிவான் என்றும், சக்தி உடையவன் என்றும் கருதி கொண்டு இக்கொடுமைகளையும் இழிவுகளையும் துன்பங்களையும் தெய்வ சங்கற்பம் என்று சொன்னால் அதை முட்டாள்தனம் ஒன்றோ, தெய்வ சங்கற்பம் என்று சொன்னால் அதை முட்டாள்தனம் ஒன்றோ, ஐயக்கத்தனம் ஒன்றோ, சோம்பேறித்தனம் ஒன்றோ சொல்லாமல் வேறு என்ன சொல்வது என்று கேட்கின்றேன். தெய்வத்தின் காரியத்தால் மனித சமூகம் மட்டும் ஏன் துக்க மயக்கத்தில், அதிருப்தி மயக்கத்தில் இருக்க வேண்டும்? ஏன் ஒருவனை ஒருவன் இழிவுபடுத்தி அடிமைப்படுத்தி துன்புறுத்த வேண்டும்? இவைகளை பற்றி மனிதன் யோசித்து பார்க்க வேண்டாமா? இது யோசித்து இதற்கு ஒரு காரணம் கண்டுபிடித்து அதை மாற்ற முயற்சிக்கவில்லையானால் மற்றபடி மனிதனுக்கு பகுத்தறிவு இருந்து என்ன பயன்? பெரியோர்கள், அவதாரங்கள், தேவதூதர்கள் தோன்றி என்ன பயன்? பொதுநல சேவையோ சமுதாய சேவையோ பெரும் தியாகமோ செய்து என்ன பயன்? இவைகளெல்லாம் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடுவது போல, மூடனும் சேர்ந்து முட்டாளாட்டம் ஆடுவது போலத்தானே முடிகிறது. இவைகளை பற்றி யோசிக்க வேண்டியதுதான் இன்றைய வாலிபர்களின் கடமையாகும். இதை யோசிப்பவர்கள் தான் மனித சமூக விடுதலைக்கும் பாடுபடுவர்களாகும். ஆனால் இன்றைய விடுதலை பேச்சில் இந்த பிரஸ்தாவமே கிடையாது. இதற்கும் மனித சமூக முயற்சிக்கும் சம்மதமில்லை என்று முடிவு கட்டிவிட்ட பெரியோர்கள் தான் விடுதலை பேச்சை பேசி விளம்பரம் பெறுகிறார்கள். மூட மக்களும் இப்படிப்பட்டவர்களைத்தான் மதிக்கிறார்கள். அறிவில்லாமல் வெறும் ஆவேசம் மாத்திரம் உள்ள வாலிபர்களும் இப்படிப்பட்ட பெரியார்களைத்தான் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்வதோடு உண்மையான விடுதலைக்கு யமனாய் இருக்கிறார்கள். சோம்பேறிகளும் வஞ்சகர்களும் மக்களை ஏமாற்றுவதற்காகவே மனிதருடைய பொது குறைகளுக்கு தெய்வத்தை கற்பித்து காரணம் காட்டி வருகிறார்கள். தெய்வம் என்கின்ற கற்பனை மக்களின் மூடத்தனத்தால் ஏற்பட்டது என்பது ஒரு சாரார் முடிவு. ஆனால் கொஞ்சம் அளவுக்கு அப்படி இருக்கலாம். பெரும்பாலும் தெய்வ கற்பனைக்கு ஏமாற்றும் தன்மையே காரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது அபிப்பிராயம்.
என்று இந்த நாட்டில் சிறப்பாக உங்கள் சமுதாயத்தின் முக்கிய லட்சியம் உங்கள் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இழிவு கொடுமை, அதாவது தீண்டாமை, நெருங்காமை என்பதை ஒழிக்க வேண்டும் என்பதே என்று நான் கருதுகிறேன். அதை நானும் ஆமதிக்கிறேன். மற்ற எந்த பிரச்சனையை விட இதுவேதான் உங்களுடைய முக்கியமானதும் ஒன்றையானதுமான பிரச்சனையாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையை உலகில் வேறு எங்கும் இல்லாத கொடுமைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த பூமியை ஞான பூமி என்றும், புண்ணிய பூமி என்றும், தர்ம பூமி என்றும் சொல்லுகின்றோமோ, அந்த பூமியாகிய நமது இந்திய நாட்டில்தான் இந்த முட்டாள்தனமானதும் அயோக்கியத்தனமானதுமான கொடுமைகள் இருந்து வருகின்றன. உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் தான் ஏராளமான கடவுள்களும், கடவுள் அவதாரங்களும், ஆழ்வார்களும், நாயன்மார்களும், ரிஷிகளும், முனிவர்களும், மகாத்மார்களும் தோன்றி இருக்கிறார்கள். இன்றும் அம்மாதிரி பலர் இருந்து வருகிறார்கள். இவர்கள் இத்தனை பேர்களாலும் இந்த முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான கொடுமைக்கு, அதாவது தீண்டாமை என்னும் இழிவுக்கு ஒரு பரிகாரமும் செய்ய முடியவில்லை. தீண்டாமை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்து வருகின்றது. எந்த தர்ம ராஜ்யமும் இதை பற்றி கவனித்து யாதொரு காரியமும் செய்யவில்லை. வேறு யாராவது இவ்விஷயத்தில் பிரவேசித்து ஏதாவது செய்ய முயற்சித்தால் அங்கு ஜாதியும் மதமும் தெய்வம் வந்து குறுக்கே போடப்படுகிறது. தீண்டாமை பற்றி மக்களை ஏமாற்றி அதை நிலைநிறுத்தத்தான் ஜாதி, மத, தெய்வ சம்பந்தமான தடைகள் ஏற்படுத்தப்படுகிறதே ஒழிய இவற்றின் பக்தி காரணமாக அல்லவே அல்ல. இதனாலே தான் நாம் தீண்டாமை ஒழிவுக்கு ஜாதியும் மதமும் தெய்வமும் ஒழிந்தாக வேண்டும் என்கின்றோம். இம்மூன்று மொழியாமல் தீண்டாமை ஒழியப் போவதில்லை. தெய்வம் உள்ளவரை மதம் இருந்துதான் தீரும், மதம் உள்ளவரை ஜாதி இருந்துதான் தீரும், ஜாதி உள்ளவரை தீண்டாமை இருந்துதான் தீரும். இன்று தீண்டாமை ஒழிக்க பாடுபடாக சொல்லும் எவரும் ஜாதியோ மதத்தையோ ஒழிக்க சம்மதிப்பதில்லை. தீண்டாமை ஒழிந்தாலொழிய சுயராஜ்யம் வராது என்று சொன்ன காந்தியாரின் தன்மையை சற்று பகுத்தறிவோடு ஆராய்ந்து பாருங்கள். காந்தியார் தீண்டாமை போக வேண்டும் மாத்திரம் சொல்லுகிறார் ஒழிய எங்காவது ஜாதி ஒழிய வேண்டும் என்று ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கிறாரா? அது மாத்திரமல்லாமல் அவர் எவ்வளவு தீவாக ஜாதியை காப்பாற்றுவதே எனது சுயராஜ்யத்தின் லட்சியம் என்று சொல்லுகிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அதாவது வர்ணாசிரம தர்மமே எனது சுயராஜ்யம் என்கிறார். இந்து மதத்தை காப்பாற்றவும் வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்றவும் தான் நான் உயிர் வாழ்கின்றேன் என்கிறார். இப்படிப்பட்டவரால் தீண்டாமை ஒழிந்து விடும் என்று மூட மக்கள் நம்பிக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் இதன் தந்திரத்தை உணர்ந்து கொண்டார். அதனால்தான் காந்தியாரால் தீண்டாமை ஒழியாது என்று சொன்னதோடு அல்லாமல் இந்து மதத்திலும் தனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லி இந்து மதத்தை விட்டு விடுவதாகவும் சொல்லிவிட்டார். ஆனால் அவர் அரசியல்வாதியாகவும் அரசியல் சில பதவிகள் எதிர்பார்க்கிறாகவும் இருப்பதால் ஜாதி மத நம்பிக்கை இழந்து விட்டதாக தெரிவித்தது போல கடவுள் நம்பிக்கை இழந்து விட்டதாக சொல்ல அஞ்சுகிறார். தீயர் சமுதாயமாகிய நீங்கள் தைரியமாய் ஜாதியும் மதமும் தெய்வமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இவற்றில் உங்களுக்கு சுத்தப்படி நம்பிக்கை இல்லை என்றும் தைரியமாயும் தாராளமாயும் சொல்லிவிட்டீர்கள். இந்தியா பூராவுக்கும் ஒரு சமுதாயமாக சேர்ந்து மொத்தத்தில் ஜாதி மத தெய்வ நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர்கள் நீங்களே ஆகும். அந்த பெருமை உங்களுக்கே உண்டு. தமிழ்நாட்டில் சுமார் லட்சக்கணக்கான பேர்களுக்கு ஜாதியில் நம்பிக்கை இல்லாமலும் பதினாயிரக்கணக்கான பேர்களுக்கு மதத்திலும் தெய்வத்திலும் நம்பிக்கை இல்லாமலும் இருந்தாலும் ஒரு சமுதாயம் புறாவும் ஜாதி மத தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லும்படியாக இல்லை. தமிழ்நாட்டில் நாடார் சமூகத்தாரில் அநேகருக்கு ஜாதி மத தெய்வ நம்பிக்கை கிடையாது. இப்போது உங்களில் சிலர் ஆலய பிரவேச உரிமைக்கு ஆசைப்படுவதாகவும் சிலர் இந்து மதம் விட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு போக ஆசைப்படுவதாகவும் இவ்விரண்டுக்கும் கிளர்ச்சி நடத்தப்படுவதாகவும் கேள்விப்பட்டேன். பத்திரிகைகளும் பார்த்தேன். இது மிகவும் துக்கமும் பரிதாபகரமான விஷயமாகும். ஈழவர்களோ மற்றும் தாழ்ந்த ஜாதியார் என்பவர்களோ ஆலய பிரவேசத்துக்கு ஆசைப்படுவது சிறிதும் சுயமரியாதை அற்ற விஷயமே ஆகும். ஆலயத்தில் என்ன இருக்கிறது? அங்கு சென்றால் என்ன பயன் ஏற்பட்டுவிடும்? வீணாக உங்கள் பணமும் உங்கள் நேரமும் பாழாவதல்லாமல் ஆலயத்தால் என்ன நேரிடப் போகிறது? தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயத்துக்கு சில ஜில்லாக்களில் ஆலய பிரவேசம் இல்லாததால் இன்று அவர்கள் எல்லா காரியங்களிலும் மற்ற சமூகத்தாரை விட முற்போக்கில் இருக்கிறார்கள். அவர்கள் தர்மங்கள் எல்லாம் கல்விக்கும் முற்போக்குக்குமாகவே செலவழிக்கப்பட்டு மேல் ஜாதி சமூகத்தை விட மேல் அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அவர்களால் பல பள்ளிக்கூடங்களும் ஆஸ்பத்திரிகளுமாக நடைபெறுகிறது. சம்பளமில்லாத ஹைஸ்கூல்கள் நடத்துகிறார்கள். ஆலய பிரவேசம் இருந்திருந்தால் நாட்டுக்குட்டி செட்டியார்கள் தான் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அதாவது ஏழை மக்களை சுரண்டவும் உலகுக்கு பயனில்லாமல் வாழவும் ஆகியிருப்பார்கள். உங்களுக்கு ஆலய பிரவேசம் கிடைத்தால் நீங்களும் அந்த கதி அடைவதோடு என்றும் கீழ்ஜாதியை இருக்க போவது நிச்சயம். உங்களுக்கு பகுத்தறிவும் ஏற்பட போவதில்லை. மனிதனுடைய முட்டாள்தனத்தை நிலைநிறுத்தவும் அயோக்கியர்களும் வஞ்சகர்களும் பிழைக்கவும் தான் ஆலயங்கள் இருந்து வருகின்றன. ஆகையால் அதை நீங்கள் வன்மையாக எதிர்க்க வேண்டும். நீங்கள் மதத்தையும் தெய்வத்தையும் அலட்சியம் செய்யவும் ஒழிக்கவும் ஆரம்பித்த பிறகு ஆலய விஷயத்தில் மேல் ஜாதிக்காரர்கள் என்பவர்கள் உங்களுக்கு அந்த உணர்ச்சி ஊட்டி சிறிது இணங்கியும் வருகிறார்கள். அது உங்களை ஏற்கவே
ஒளிய காப்பாற்ற அல்ல என்று பேசுகிறார். இதன்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேசவன் சாஸ்திரிங்கிறவரை பிடிச்சி அந்த நம்முடைய ஐயங்காளிக்கு எதிராக வந்து செயல்பட வச்சிருக்கு இந்து மகாசபை. இது மாதிரிலாம் தொடர்ந்து ஐயா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் கேரளத்திலும் சென்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து, அந்த தீயர்களுக்காக, புலையர்களுக்காக, ஈழவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்கும் தன்மான உணர்ச்சியை, சுயமர உணர்ச்சி உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்ணார பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே தந்தை பெரியாரோடு இணக்கமாக இருந்தவர் தான் ஐயங்காளி அவர்கள். அந்த ஐயங்காளி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் ஒரு புத்தெழுச்சி உருவாக்க அதை படிக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு புத்தெழுச்சி உண்டாகிறது. அவரை போல ஒரு வீரம் நமக்கு கிடைக்கிறது, சுயமரை உணர்ச்சி கிடைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு போராளியான ஐயங்காளியினுடைய அந்த புகழை பேசுவதற்கு, பரப்புவதற்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த இந்த அறிவொளி காணொலிக்கு நன்றியை தெரிவித்து, வாழ்க ஐயங்காளி, வாழ்க பெரியார், வாழ்க அம்பேத்கர் என்று சொல்லி நாம் தீண்டாமை ஒழிப்போம், ஜாதியை ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், சமதர்ம சமுதாயம் காண்போம் என்று